என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை தப்புவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் காலங்கள் எங்க இருக்கு தெரியுமா? என் காலம் செத்து போகல, உன் காலம் செத்து போகல. தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அன்பான சகோதரா சகோதரியே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, உள்ளத்தை கலக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க, என்ன நடக்கும் யோசிக்கிறீங்க, வருங்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க, பத்தி யோசிங்க. ஒன்னை பத்தி யோசிக்க வேண்டாம். உன் காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்க இயேசப்பா நாமத்தினாலே எப்படி வாழப்போற கர்த்தருக்கு தெரியும், எப்படி ஓடப்போற கர்த்தருக்கு எல்லா தேவனுக்கு தெரியும். சகோதரா சகோதரியே, மனம் குமிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, சோத்திரம் வசனம் வாசிக்க. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்குது. இதை நீ கேட்ட பிற்பாடு நிச்சயம் நீ வாழ்க்கை குறித்து பயப்படாது. எதிர்காலம் எல்லாம் மிகுந்த சிறப்பாக இருக்கும். உன் காலமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். வருகிற காலங்களில் செழிப்பாக வாழ்வீங்க. கடன் வாங்காம நீங்க வாழ போறீங்க. கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா நீங்க வாழ போறீங்க.